தன்னிறைவு காண வேண்டும் என்ற பொருளாதாரம் இப்பொழுது இறக்குமதி பொருளாதாரமாக மாறியுள்ளது. கால்நடை வளங்களை குறைக்கின்ற செயற்பாடுகளைத்தான் இன்று எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த நாட்டிலே முதுகெலும்பு ஆகிய காணப்படுகின்ற இந்த விவசாயம் தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு தெரியும். குறிப்பாக அதிக விலை கொடுத்து விவசாயிகளை பாதுகாப்பதாக கூறிய அரசாங்கம் இன்று ஆலை முதலாளிகளிடம் சரணடைந்துள்ளது. இன்று கூடிய விலைக்கு அரசாங்கம் நெல்லை வாங்கக்கூட தயாராக இருக்கின்ற இந்த நிலையிலே ஆலை முதலாளிகள் வயலுக்கே சென்று வாங்கி களஞ்சியப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். அதன் காரணமாக அரிசியின் விலை அதிகரித்து செல்லுகின்றது. அதனால் தான் இன்று அரிசி தட்டுப்பாடும் ஏற்பட்டு இந்தியாவில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. தன்னிறைவு காண வேண்டும் என்ற பொருளாதாரம் இப்பொழுது இறக்குமதி பொருளாதாரமாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த விவசாயத்துறையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது கோட்டாபே அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியிலே இந்த விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி ஒரு பிரதான காரணமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த உரமானியம், அதே போன்று இந்த சேதன பசலை என்று கூறி அந்த அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியிலே ஜனாதிபதி அவர்கள் கூட நாட்டை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த விவசாயம் என்பதிலே மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு நிலைப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்திலே மிகவும் கவனம் செலுத்தி இந்த விவசாயிகளுக்கான விடயத்தை சிறந்த முறையிலே முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இந்த அரசாங்கத்திடமும் அமைச்சர் அவர்களிடமும் வலியுறுத்துகின்றோம். அதே போன்றுதான் இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இந்த கால்நடையும் எமது நாட்டினுடைய ஒரு பெரும் வளமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இன்று பால் மாக்களை கூட நாங்கள் இறக்குமதி செய்கின்ற ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கால்நடை வளங்களை குறைக்கின்ற செயற்பாடுகளைத்தான் இன்று எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற கால்நடைகள் முறையான மேய்ச்சல் தரை இல்லாத ஒரு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்ற இந்த கந்தலாய் சீனி தொழிற்சாலையிலே ஒரு பகுதியை மேய்ச்சல் தரையாக மாற்றி எங்களுடைய கிண்ணியா, கந்தலாய், தம்பலகாமம், உள்ளிப்பத்தானை போன்ற பல்வேறு பிரதேசங்களை உள்ளடக்கிய கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரைகளை குறிப்பாக இந்த மாறி காலத்திலாவது பராமரிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கையையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். அதே போன்று இந்த மேய்ச்சல் தரைக்கான இடங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம். குறிப்பாக சில பிரதேசங்களிலே காணப்படுகின்ற கால்நடைகள் இன்னும் ஒரு பிரதேசங்களுக்கு சென்று அங்கு அந்த பிரதேசத்தை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் எங்களுடைய மாவட்டத்தில் இன்று ஒரு இனவாதம் ஏற்படுகின்ற ஒரு செயலாகவும் இந்த மேய்ச்சல் தரை விடயம் இன்று தலை தூக்கி இருக்கின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த மேய்ச்சல் தரைக்கான விடயத்தை கவனம் செலுத்தி எங்களுடைய பிரதேசத்திலே எவ்வாறான பிரதேசத்தை இந்த மேய்ச்சல் தரைக்கு ஒதுக்க வேண்டும் என்ற விடயத்திலே கவனம் செலுத்தி அதற்கான ஒரு தீர்வையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த அதாவது கந்தலாயிலே காணப்படுகின்ற சீனி தொழிற்சாலையினுடைய காணிகள் எப்படி மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். குறிப்பாக அந்த காணிகளிலே அடிப்படையிலே வசித்த மக்களுக்கு அந்த காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது அடாவடித்தனத்தின் மூலமாக அந்த காணிகளை சுவீகரித்தவர்களுக்கு அந்த காணி வழங்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது அந்த காணிகளிலே விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்களுக்கு அந்த காணியை வழங்கி இருக்கின்றீர்களா என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஆகையால் கந்தலாய் சீனி தொழிற்சாலை காணி என்பது திருகோணமலை மாவட்டத்தினுடைய முக்கிய
வளமாக காணப்படுகின்றது. இதனை பாதுகாப்பது என்பது எல்லோருடைய பொறுப்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அதற்குமான ஒரு சரியான ஒரு திட்டத்தை வகுத்து ஒரு சரியான திட்டத்தின் கீழே அதை வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளுக்குள்ளே இந்த காணி பிரச்சனைகளை குறிப்பிட முடியும். குறிப்பாக நான் பிரதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்று பிரதேச செயலகங்களுடைய எல்லைகள் கூட பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறிப்பாக கிண்ணியா பிரதேச செயலகத்தினுடைய எல்லை எது, கந்தலாய் பிரதேச செயலத்தினுடைய எல்லை எது, குச்சவெளி பிரதேச செயலத்தினுடைய எல்லை எது, கோமரங்கடவல பிரதேச செயலத்தினுடைய எல்லை எது என்ற பிரச்சனைகள் காணப்படுகின்றது. ஆகையால் இந்த எல்லை பிரச்சனையின் காரணமாக இன்று பல முறைகளிலே பல விஷயங்கள் அந்த பிரதேசங்களிலே முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த எல்லை சம்பந்தமான விஷயங்களுக்கும் தீர்வினை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களிடமும் இந்த அரசாங்கத்திடமும் வலியுறுத்துகின்றோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய பிரதேசங்களிலே பொதுமக்கள் பயிர் செய்து வந்த காணிகள், குறிப்பாக யுத்த காலத்தின் போது வெளியேறியதற்கு பின்னர் அந்த காணிகள் இன்று வன பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய காணிகளாக சொந்த காணிகளாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள், துறைமுக அதிகார சபைக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள், சுற்றுலாத்துறைக்கு சொந்தம் என்று சொல்லுகின்றார்கள், வன ஜீவராசிக திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள், கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமானது என்று சொல்லுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் இந்த காணிகளை சொந்தம் கொண்டாடுவதாக இருந்தால் எப்படி மக்கள் அங்கே வசிப்பது என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்று யானைகள் மனிதர்கள் மோதல், இதன் காரணமாக கூட பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதுக்கான ஒரு தீர்வுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக நான் துறைமுகங்கள் சம்பந்தமான விடயங்களிலே இதை பேசியிருந்தேன். எங்களுடைய கப்பத்துறை காணி சம்பந்தமான பல பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அங்கு விவசாயம் செய்தவர்கள், நிரந்தரமாக வசித்தவர்களுடைய காணிகள் இன்று பறிபோகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் அது சம்பந்தமான ஒரு கட்டுரையை இந்த பார்லமெண்டத்திலே ஹேண்ட்சாட் படுத்துமாறு நான் கேட்டுக்கொள்வதோடு, இவ்வாறு திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற காணி பிரச்சனைகளுக்கு இந்த அரசாங்கத்திலே ஒரு சிறந்த தீர்வை வழங்குவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, சென்ற காலங்களிலே அந்த காணிகளுக்கு உறுதிப்பத்திரங்கள் வழங்குகின்ற பொழுது கூட சில பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் குறிப்பாக குச்சவெளி பிரதேசம், அவ்வாறான பிரதேசங்களுக்கான வழங்குகின்ற அந்த பெர்மிட்டுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும்.